சென்னையில் ஸ்மோக் பிஸ்கெட் உள்ளிட்ட திரவ நைட்ரஜன் கலந்த உணவுப் பொருட்களை ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷுடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் கலந்துரையாடி வருகிறார். அதனை தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம். பாலவெற்றிவேலும் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க இது குறித்து? மேலும் இந்த ஸ்மோக் பிஸ்கெட் உள்ளிட்ட திரவ பொருட்கள்லாம் எவ்வளவு பாதிப்பு தரக்கூடிய விஷயம்னு சொல்றாங்க? நீங்க இனி தொடரலாம். நன்றி ராதா. மாறி வரும் நவீன உலகத்திற்கு ஏற்ற உணவு பழக்க வழக்கமும் மக்களிடையே மாறி வருகிறது. இந்நிலையில்தான் திரவ நைட்ரஜன் என கூறப்படுகின்ற இந்த ஸ்மோக் பிஸ்கெட் சாப்பிட்றவங்க எண்ணிக்கை, குறிப்பா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப ஆர்வமா சாப்பிட்றாங்க. இந்நிலையில தமிழ்நாட்டில் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்களுக்கான கட்டுப்பாடை உணவு பாதுகாப்புத்துறை விதித்திருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக உணவு பாதுகாப்புத்துறையின் நியமன அலுவலர் சதீஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த திரவ நைட்ரஜன் பிஸ்கெட்ஸ் குறிப்பா அந்த உணவுகளுக்கு திடீர்னு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கான காரணம் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது, எப்படி ஆய்வு பண்ணீங்க? அதாவது நீங்க நேற்று பார்த்துருக்கலாம், ஹைதராபாத்ல ஒரு பையன் இந்த திரவ நைட்ரஜன் பிஸ்கட் சாப்பிட்டு இறந்ததாக நமக்கு செய்திகள் நம்ம பார்த்தோம். அதை பார்த்தோன்னே ஒரே ஷாக்கிங்கா இருந்தது. உடனடியாக எங்களோட உணவு பாதுகாப்புத்துறை ஆணையத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை உடனே கொடுத்தாங்க. இந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜன் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத உடனடியாக கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எங்களோட பணி அது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சென்னையில் எங்கெல்லாம் இந்த திரவ நைட்ரஜன் யூஸ் பண்ணி இந்த ஸ்மோக் பிஸ்கட் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி, இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாரு, ரெஸ்டாரண்ட்ஸு, பார்ட்டி ஹால்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடமெல்லாம் இன்னைக்கு நாங்கள் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அது கணக்கு எடுத்து யாரெல்லாம் இப்படி பண்றாங்க, அதாவது நார்மலா இந்த லிக்விட் நைட்ரஜன் ட்ரை ஐஸ்ன்றது பார்த்தீங்கன்னா -196 டிகிரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது நார்மலா அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துட்டு வந்தோம்னா, வெளியே எடுத்து வச்சோம்னா உடனே அது டெம்பரேச்சர் 0 டெம்பரேச்சர் வரதுக்குள்ள அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கா வரும். அது அந்த எஃபெக்ட் தான் கொடுக்கும். ஸோ இந்த -196 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் நைட்ரஜனை நம்ம உடம்புல எங்க பட்டாலுமே அந்த இடம் அப்படியே கருகிடும், பொசிக்கணும், ஃபாரஸ்ட் பைட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆயிடும். ஸோ எங்க உணவு ஃபுட் இண்டஸ்ட்ரியில நாங்கள் அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, மெயின்லி ஃபார் ஃப்ரீசிங், சில்லிங், பேக்கிங். இதுக்கு மட்டும்தான் நான் அந்த ட்ரை ஐஸ் நான் யூஸ் பண்ணணும். அதை உணவாக எடுக்கக்கூடாது. அது ஒரு உணவே கிடையாது. அதை உணவு என்பது என்னன்னா, ஒரு பொருளை எடுத்து நம்ம வாயில போட்டு அது எச்சிலோட மெங்கிள் பண்ணி நம்ம முழுங்குற பேரு தான் உணவுன்னு நம்ம சொல்லுவோம் எங்க FSSAIல. ஸோ இதை அப்படி எடுக்கிறது உணவாக எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த -196 டிகிரியில் இருக்கக்கூடிய இது வாய்க்குள்ள போச்சுன்னா உதடு, வாய், தொண்டை, லங்ஸ், ட்ரக்கியா, ஈசோபகஸ், வயிறு எல்லாமே பர்ஃபரேட் ஆயிடும். அதாவது ஓட்ட விழுந்துடும். அப்படியே அந்த இடம் அந்த ஐஸ் எங்கெல்லாம் போகுதோ அது எல்லாத்தையுமே பொசுக்கிட்டு போகும். அது ரொம்ப ரொம்ப உயிருக்கே டேஞ்சர் விதிக்கக்கூடியது. ஸோ அதனால தான் நாங்கள் உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து நாங்கள் சொல்றது என்னன்னா, இந்த ட்ரை ஐஸ் எடுக்காதீங்க. அது உணவு பாதுகாப்பு, உதாரணத்துக்கு கறிகள், மட்டன், சிக்கன், பிரான்ஸ் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக அடியில வச்சு அது மேல அதை வச்சு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். வெட்டின காய்கறிகள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணலாம். இப்ப மில்க், ஃபெர்மெண்டட் மில்க் இருக்கும், அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த லிக்விட் நைட்ரஜன் கேஸ் ஃபார்ம்ல நம்ம எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணும் வழியா ஒரு காலத்திலயுமே அது வாய் வழியாக அது எடுக்கக்கூடாது. அது எடுத்தோம்னா உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும். சென்னையில பார்பிகோ மாதிரியான பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல அதிகமா இந்த ஸ்மோக் பிஸ்கெட்ஸ் பயன்படுத்துறாங்க. எப்படி ஆய்வு நடத்த போறீங்க, தணிக்கை மேற்கொள்ள போறீங்க, கண்காணிப்புகளும் கட்டுப்பாடுகளும் எந்த அளவுக்கு தீவிரமாக போகுது? அதான் இன்னைக்கு நாங்க கணக்கு எடுத்திருக்கிறோம். எங்க ஆணையத்தின் உத்தரவுப்படி நாங்க இப்ப எடுத்துட்டு இருக்கிறோம். எடுத்துட்டு யாரெல்லாம் இப்படி பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ட்ரை ஐஸோட எதுக்காக யூஸ் பண்ணணும், அதை சாப்பிட்டா என்ன ஆகுன்றது அவங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருந்திருந்ததுன்னா அவங்களுக்காக ஒரு தனி சுற்றறிக்கையை நாங்கள் அனுப்ப போறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து நிறுத்திடுங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. அந்த ட்ரை ஐஸ்ன்றது ஒன்லி சில்லிங் பர்பஸ், ஃப்ரீசிங் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. உணவாக பான்ல நினைச்சு கொடுக்கறது, பிஸ்கட்ல நினைச்சு கொடுக்கறது அப்படின்றத பண்ணவே கூடாது. அவங்க
அதனால இது இப்ப கணக்கு எடுத்திருக்கிறோம். ப்ராபப்ளி இன்னைக்கு மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ள எல்லா இடமே சென்னை முழுக்க நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு நாங்க இந்த சுற்றறிக்கையை வந்து அவங்களுக்கு வந்து நாங்க சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி ட்ரை ஐஸ் வந்து நீங்க எடுக்காதீங்க, வாய் வழியா கொடுக்க கூடாது, அது ஒரு ஃபேண்டசியாகவும் அது ஒரு கெட்ட பழக்கமாகவும் ஆகும். ஏன்னா அது ஒரு இனர்ட் கேஸ். அதாவது இனர்ட் கேஸ்னா கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், எதுவுமே இருக்காது. அது குழந்தைங்களுக்கு கொடுக்கறப்போ அந்த குழந்தைங்க வாயில அப்படி புகையா வரும், மூக்குல வந்து புகையா வரும். அப்படி புகையா வர்றப்போ அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, ஆஹா நான் வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு ஃபேண்டசியா இருக்கு, எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னு. ஆனா அதே அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்டை வந்து அதை வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதனால தயவு செய்து இந்த மாதிரி பிராக்டிஸ் எங்கேயாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்க வந்து அதை அலோவ் பண்ண மாட்டோம். சென்னை பொறுத்தவரையிலும் 100% நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஒன்லி அந்த ட்ரை ஐஸ் எந்த இதுக்காக யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னா அது உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னா கடுமையான நடவடிக்கை அவங்க மேல நாங்க எடுப்போம். உணவு ஃபுட்டை பொறுத்தவரை ஃபேண்டசியா சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அதிகமாயிருச்சு. குறிப்பாக இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்த பிறகு யூடியூபர்ஸ், ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் அந்த திரவ நைட்ரஜன் பிஸ்கெட்டை சாப்பிட்டு அது மூலமா நிறைய விதமான செய்கைகள் செய்யறாங்க. அது மூலமா இளம் தலைமுறையினர் வந்து அந்த பிஸ்கெட் மேல ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்க, ஏன்னா நீங்க கட்டுப்பாடு விரிச்சிருக்கீங்க, கட்டுப்பாடா மொத்த தடையா சார்? அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டுப்பாடு தான், தடைன்னு நான் சொல்ல விட கட்டுப்பாடு இப்போதைக்கு நாங்க பண்ணிக்கிறோம். இப்ப நான் கணக்கு எடுத்திருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் இது நடக்குதுன்னு சொல்லி இப்போதைக்கு கட்டுப்பாடு பண்ணியிருக்கோம். யாரும் பண்ணாதீங்க, அர்ஜென்ட்டா இது பண்ண, ஏன்னா அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா ரொம்ப இதாயிடும். அதனால கட்டுப்பாடு விதிச்சிருக்கோம். சோ இதுக்கு உண்டான இன்னும் விரிவான கட்டுப்பாடுகள், அதுக்கு உண்டான செயல்முறைகள் எல்லாமே இனிமேட்டு தான் நாங்க ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்குமே நாங்க கொடுக்க போறோம். அந்த சமூக வலைதளங்கள்ல இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுறதுக்கு ஊக்குவிக்கிறவங்க மேல நடவடிக்கை பாயுமா? ஆமா, இது மாதிரி பாயும். இதுதான் அதுக்குதான் இந்த டிராஃப்ட் இனிமேட்டு தான் ரெடி பண்ணுவாங்க. இங்க வந்து உணவு பாதுகாப்பு துறையில இந்த டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து சீரியஸான விஷயமா போறப்போ அதுக்கு மேல நடவடிக்கை என்ன எடுக்கலாம், எப்படி எல்லாம் கட்டுப்பாடு பண்ணலான்றதுக்கு இனிமேட்டு தான் நம்ம பண்ண போறோம். ஏற்கனவே எங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்குது. அதை வந்து திரும்ப அவங்க சுற்றறிக்கை இது மேற்படுத்த முடியுமா, மேல்படுத்தி இது வந்து கட்டுப்பாடு உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாம, உடலுக்கு எதுவும் தீங்கு ஏற்படாம என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் உடனடியாக அர்ஜென்ட்டாக நாங்க இப்போ வந்து எமர்ஜென்சி இதாக நாங்க எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமான விழிப்புணர்வை மக்கள் முன்னாடி கொண்டு சென்றிருக்கீங்க. மிக்க நன்றி உங்களுடைய கலந்துரையாடலுக்கு. மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உரின் என்கிற திருக்குறளுக்கு ஏற்றார் போல நம்ம உண்ணக்கூடிய உணவும் வந்து எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை வந்து முன்கூட்டியே எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வது அவசியம் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக திரவ நைட்ரஜன் என கூறப்படுகின்ற அந்த படிமத்தில் அதிக அளவிலான, அதாவது மீன், பால் போன்ற பொருட்களை உறைய வைப்பதற்காக, பாதுகாப்பதற்காக பயன்படுத்துறத நம்ம உணவாக உட்கொள்ளும் போது ஹைதராபாத்தில் ஏற்பட்ட மாதிரியான சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே முன்னெச்சரிக்கையாக நாம் செயல்படுவது அவசியம் என தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். ராதா, நீங்கள் மற்ற செய்திகளை தொடரலாம். நிச்சயமாக பாலவெற்றிவேல். திரவ நைட்ரஜன் கலந்த உணவுப் பொருட்கள் உடல்நலனுக்கு எந்த அளவுக்கு கேடை விளைவிக்கக்கூடியவை என்பது குறித்து நாம் பார்த்தோம்.